முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி திருவாரூர் மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உணவுத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்து மழைநீர் உடனுக்குடன் வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பேரிடர் காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் சேவை மையங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு நடத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க அனைத்து மருத்துவமனைகளிலும் மருந்து மாத்திரைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் மழையினால் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளான மன்னார்குடி, தெப்பக்குளம், ஓல்டு ஹவுசிங் யூனிட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்காதவாறு மழைநீர் வடிகால் வசதிகளை பார்வையிட்டு மழைநீர் உடனுக்குடன் வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் மன்னார்குடியில் உள்ள அம்மா உணவகத்திற்கு சென்று உணவின் தரத்தினை ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் ஏத்தக்குடி, தில்லைவிளாகம், இடும்பாவனம், பெருகவாழ்ந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் வாய்க்கால் மற்றும் ஆறுகளை அமைச்சர் பார்வையிட்டார். நடா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அரசு இயந்திரம் முழு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வசதியாக 108 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் வண்டிகளின் சேவை செயல்பாடுகள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொண்டுள்ளதாகவும் தொற்றுநோய் தடுப்பு உள்ளிட்டவற்றுக்கு அனைத்து மருத்துவமனைகளிலும் மருந்து மாத்திரைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னேற்பாடாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அனைத்து முன்னேற்பாடுகளும் மிக சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டு வருகின்றது. 108 ஆம்புலன்ஸினுடைய சென்டர் மையத்தை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் 855 ஆம்புலன்ஸ், குறிப்பாக இந்த மழை காலத்தில் கடற்கரையில் அல்லது ஃப்ளட்டட் வாட்டரில் செல்லக்கூடிய 78 4 வீல் ஆம்புலன்ஸு, சந்து பொந்துகளில் செல்லக்கூடிய 41 2 வீலர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய சார்பில் தயார் நிலையில் இருக்கின்றன. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மிக சிறப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது, தயார் நிலையில் இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து. கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அறிய விதிக்கப்பட்டிருக்கும் தடையை மீறி ஸ்கேன் சென்டர்கள் ஏதேனும் செயல்படுமாயின் அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.